தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் மதிவானன். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான முக்கியமான தமிழ் நடக்கிறது பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சொல்லி கேள்வி வரும், மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம டக்குனு கீழே முதல் கேள்வி பாருங்க. 8 தொகை நூல்கள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் இது. எந்த நூல்னா நற்றிணை. புரிஞ்சதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, நற்றிணை நல்ல குறுந்தொகை ஒத்த 18 ஓங்கு பரிபாடல் கற்றெழுந்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திறந்த 8 தொகை நூல் சொல்லுவாங்க. புரிஞ்சது கண்டிப்பாக ஞாபகம் வச்சு கண்டிப்பாக ஒரு கேள்வி வருது. அடுத்த கேள்வி பாருங்க. அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறும் 8 தொகை நூல் எதுனா பரிபாடல். புரிஞ்சா அப்போ அகத்திணை சார்ந்த நூல்கள் எதுனா நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு, அதுக்கப்புறம் வந்து கலித்தொகை. இதெல்லாம் வந்து அகத்திணை சார்ந்த நூல்கள். புறத்திணை சார்ந்த நூல்கள் எது? அதாவது 18 புறநானூறு வந்து புறத்திணை சார்ந்த நூல்கள். இதில் பார்த்தீங்கன்னா 18 புறநானூறு அதுக்கப்புறம் பரிபாடல் இந்த மூன்றுக்கும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை. புரிஞ்சா அடுத்து பாருங்க. தவறான இணையை தேர்வு செய்ய. இதில் வந்து ஐங்குறுநூற்று வந்து 5 புலவர் வந்து பாடியிருக்காங்க. அதில் குறிஞ்சி வந்து பாடி வந்து கபிலர், முல்லை வந்து பாடி வந்து பேயனார். ஓகே, அப்போ இதுதான் தவறான. மருதம் வந்து ஓரம் போகிய நெய்தந்த அம்மோவனார், பாலை வந்து ஓதல் நந்தையார். புரிஞ்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த